ஆதரிக்கிறேன்னா அதுக்கு திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்ல. நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுக 2 சீட்டு 3 சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலையே, அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோடு கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதா ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த அதிகாரத்துக்காக நாங்கள் பணியாற்றல. இப்ப கூட ஐயா அவர்கள் இந்த ஒரு புத்தகத்தை பிடிக்கும்போது பிடிங்க, 3வது குழல் சும்மா இருக்க கூடாது பிடிங்க அப்படின்னாரு. அதை உரிமையோட சொல்றாரு, அந்த உணர்வோட சொல்றாரு. இன்னைக்கு தமிழகத்தில் முதுபெரும் தலைவர், மூத்த தலைவர், அவர் தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட அரசியலின் மையமா இருக்கிறார். அவர் மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகளை 3வது குழல் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற தேவை அவருக்கு கிடையாது. இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு சாதி பெருமை வேணும். அப்ப சாதி அதுதான் இவனுங்க குடிப்பெருமைன்னு சொல்றாங்க. அதனால தான் பிஜேபி டீம் நாம சொல்றோம். அது என்ன குடிப்பெருமை? சாதியை ஒழிக்கணும்னு தான் சொல்லணும். அதுல பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சாதியிலே பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சாதி பெருமை என்றாலும் குடிப்பெருமை